அந்த சமயத்தில் அவ வந்து எங்களை வந்து பார்க்குறாங்க. யார்? இந்த பொண்ணுடைய அம்மா அப்பா 2 பேரும் என்னை பார்த்துட்டு, கிரிமினல் கேஸுக்கெல்லாம் முதலே ஆள் வச்சுட்டாங்க. ஏன்னா எக்மோர் கோர்ட்டு மற்ற விஷயங்கள்ங்கிறதுனால எல்லாம் வச்சாச்சு. வந்து எப்படியாவது என் பொண்ணை வந்து என் பையனோட சேர்த்து வைங்க, இதெல்லாம் நடந்து போச்சு அப்படின்னு. நான் அந்த பொண்ணை நேரில் பார்க்கல. ஆனால் அவங்க அப்பா அம்மா சொன்னோடனே பண்ணிடலாம் சார், நம்ம சேர்ந்து வாழ்றதுக்கு ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ்னு ஹிந்து திருமண சட்டத்தின் 9வது பிரிவு படி நாம் அதுக்காக மனு போடுறோம். குழந்தையை இவங்க வளர்க்குறாங்க. இது மனு போட்டு நோட்டீஸே வாங்காமல் கொஞ்ச நாள் இழுத்தடிச்சாங்க. அப்புறம் கொண்டு போய் நோட்டீஸை அவங்களுடைய வீட்டிலேயே ஒட்ட வச்சு, சப்ஸ்டியூட்டட் சர்வீஸ் இதெல்லாம் கொண்டு போய் அதில் ஒட்ட வச்சு அப்புறமா நோட்டீஸ் கிடச்சி வரான். வந்தவன் தனக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி, ஐயோ கோர்ட்டில் என்ன நடிப்புங்கிறீங்க சார், இப்படி வாயில் கையை வச்சுக்கிட்டு கண்ணை மூடிட்டு கண்ணுலேருந்து கடன் கட்டுது, எங்க கதி இப்படி ஆயிடுச்சு, என் மனைவி சார், என் ஒய்ஃப் சார், இவோ அவ்வளோ நல்லா இருப்பா சார், அவள் செஞ்சுட்டு இப்படி செஞ்சுட்டு கடைசியில் என் மேலே பழைய போடுறா சார் அப்படின்னுங்கிறார். இதெல்லாம் நீ கிரிமினல் கோர்ட்டில் போய் இந்த ட்ராமாவெல்லாம் பண்ணு, இது வந்து சிவில் கோர்ட்டு, அவங்க உன்னோட சேர்ந்து வாழணும்னு சொல்கிறாங்க. இப்போ தானே உன் மனைவின்னு சொன்னேன், உன் மனைவியோட சேர்ந்து வாழ. ஐயையோ எனக்கு இவ வேண்டாம் சார், நாளைக்கு ஏதாவது பண்ணால் என் மேலே தான் வரும், வேண்டாம் சார். ஸோ இவன் இந்த கேஸை போட்டு ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்குள்ளேயே அவன் வந்து கோர்ட்டுக்கு வந்து 4 வாய்தா 3 வாய்தா வரமாட்டான். அப்புறமா ஒரு பெட்டிஷன் போடுவாங்க. நடுவில் தான் தெரிய வந்தது இந்த பொண்ணு இந்த பையன் வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு, திருட்டுத்தனமாக ஒரு கல்யாணம் பண்ணிட்டு, எந்த ஆதாரமும் இல்லாமல் அவன் வாழ்க்கை நடத்துகிறான் அப்படின்னு தெரியுது. எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆதாரம் இருந்தால் கூட எங்கேயாவது தேடினா, இப்போ இந்த கோயிலில் நடந்தது அப்படின்னா கோயில் நடந்த கல்யாணத்துக்கு என்ன ஆதாரம்? ரசீது வேண்டும். ஆமாம், அவன் எங்கே இருக்கான்னே தெரியாத அளவுக்கு ஏதோ ஒரு மூலையில் கூடுவஞ்சேரிக்கு அந்த பக்கம் கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் எங்கேயா குடியிருந்தால் எதாவது கண்டுபிடிக்க முடியுமா? முடியல. ஆனால் அவன் என்ன பண்ணான் புத்திசாலித்தனமா, என் பொன் குழந்தை அவகிட்ட இருக்குது, என்னால் குழந்தைய பார்க்காம இருக்க முடியல, என்னைக்கு இது நடந்ததோ அன்னையிலேருந்து குழந்தைய கண்ணில் காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. குழந்தை அம்மாவையே கண்ணில் காட்ட முடியாத அளவுக்கு அம்மா நல்லவன், உங்ககிட்ட கொண்டு வந்து குழந்தைய காட்டிட்டு போகிறதுக்கு யாருக்கு முடியும்? இவ்வளவு துன்பத்தில் இருக்கிறவங்க. அப்போ இல்லை, எனக்கு குழந்தைய கொண்டு வந்து காட்டுங்க அப்படின்னு. குழந்தைய இவர் சொல்லிட்டாரு, ஏங்க நானும் எத்தனையோ வழக்கெல்லாம் பார்த்து தான் வந்திருக்கேன், நான் ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர், அதனால் நான் குழந்தைய இங்கே கூட்டிகிட்டு வர மாட்டேன். என்னவோ என்னுடைய குடும்பத்துக்கு ஏற்பட்ட ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வந்து இதுதான், இதையே நான் வந்து பார்த்துட்டு இருக்கிறேன், இதை விட்டுட்டு என்னுடைய அந்த குழந்தைய வந்து இதை பார்த்துட்டு இருக்க வேண்டாம்